32வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது கலங்கி போய் இருக்கிறீங்களா? அல்லது பிரச்சனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. நான் உன் கூட இருந்து உன்னுடைய கலக்கத்தையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய பயத்தையும் நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய காரியங்களை நான் நடத்தி வைக்கப் போகிறேன். உனக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளை நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நான் இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் அவர் செய்ய போகிறார். நீங்கள் தைரியமா இருங்க. எதை நினைத்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. சேனையின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க காரியங்களை நடத்தும்படியாக, உங்களுக்கு துணை நிற்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக உங்களை அவர் தைரியப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, என்னால தாங்கவே முடியல, சோர்ந்து போகாதீங்க. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறதோ சூழ்நிலையே கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். எந்த மனுஷன் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறானோ, எந்த காரியம் உங்களை அதிகமாய் கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ, பாதிக்கப்பட வைக்கிறதோ, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அதிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் பக்க பலனா இருந்து உங்க கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு கலங்கி போகாதீங்க. கர்த்தர் கூட இருந்து உங்களை தைரியப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கலாம், பயந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வசனம் உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து பூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.